உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இருக்கிற இடத்துல டிஸ்டர்பன்சஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் கொடுப்பாங்க. நீங்கள் மாறியே தீருவீங்க. எப்படியும் 3 monthsல நீங்கள் மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அமைய போகுது. த ஹெர்மிட். ஸோ இது இருக்கிறதுலே சூப்பர் பெட்டர் கார்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாற்றத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டில் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, போகிற வேலையாவது எனக்கு நல்லா இருக்குமான்னு. இருக்கிறதுலே அதுதான் பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தடங்கள் வந்துச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அகைன் வெயிட் பண்ணி US கனடாக்கே ட்ரை பண்ணுங்கள். இங்கே இவருக்கு சூப்பராக அமைஞ்சிரும். அது கிடைக்கிற வேலையும் ரொம்ப பிளஸ்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளோ அந்த இடத்துல இருக்கும். இப்போ 9 months சொன்னோமா, ஸோ அந்த 8-9 months இப்போ சொன்னதும் இது 2 தான் இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவ் கார்டு. ஸோ ஸ்ட்ரென்த் கார்டும் ஜஸ்டிஸ் கார்டும் உங்களுக்கு வந்திருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இன்றைக்கி யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் மற்றும் டேரட் கார்ட் ரீடர் பாக்யா அசோக். ஸோ அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ நமக்காக மும்பையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ ஏதோ செட்டப்லாம் பார்த்தோன்னே ஏதோ இந்த ஓஜா போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறையா டேரட் கார்டு ரீடரை பார்த்துருக்கேன். ஸோ அந்த கார்டு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அது ஏதேதோ அவங்களே சேங்க் பண்ணிட்டு கார்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ இதெல்லாம் சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணுறப்ப நம்மளோட ஆன்சர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் இருக்கணுன்றது முறை தான். ஓகே. ஸோ அப்போ இது பண்ணாதான் கரெக்டாக அக்யூரேட்டாக ரொம்ப சூப்பராக தெளிவாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ எங்களுக்காக சில நேயர்கள் உங்ககிட்ட ஸோ ஆன்லைனில், அதாவது ஃபோன் கால் மூலயமா டேரட் ரீடர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் எங்களோட ஷோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ லைவ்ல அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பார்க்க முடியுமா? லைவ்ல பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஃபோன் கால்ஸில் மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தாராளமாக பார்க்கலாம். ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் காலர் காமேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இப்போ கால் பண்ணுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க, யாருக்கு பார்க்கணும்? எனக்கு தான் மேம். என் பேர் காமேஸ்வரி. ஓகேங்க. ஃபுல் நேமா? ஓகே. காமேஸ்வரி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/11/1984. 1984. ஓகே. ஓகேங்க. என்ன क्वेश्चनங்க? இப்போ நான் ஆல்ரெடி வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒர்க்கிங் பிளேஸ்ல கொஞ்சம் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த வேலை நிலைக்குமா இல்லைன்னா பெட்டர் நான் வேற வேலை தேடலாமா? கிடைக்குமா? உடனே ட்ரை பண்ணா வேற வேலை கிடைக்குமா? ஓகே. இப்போ ஒர்க் பண்ற இடத்துல கண்டினியூ பண்ணுனா அது நல்லா இருக்குமா இல்ல மாத்தி போயிட்டு இருக்கு? ஓகே. சோ வேற வேலை தேடினா கிடைக்குமா? அங்க போற பக்கம் பெட்டரா இருக்குமா? ஆமா மேம். சரி, ஒரு நிமிஷம் வெயிட். ஓகே, ஒரு நிமிஷம். இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இடத்துல வேலையே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதில் கண்டினியூ பண்ணலாமா, பண்ணுனா அப்புறமா சரி ஆயிக்குமா, இல்லை வேறு வேலை தேடலாமா? இதுதான் இவங்களோட கேள்வி. ஸோ இவங்களுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். ஹலோ.
இப்போ இருக்கிற இடத்துல டிஸ்டர்பன்சஸ் கண்டிப்பாக இருக்குங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் கொடுப்பாங்க. நீங்கள் மாறியே தீருவீங்க. எப்படியும் வந்து 3 monthsல நீங்கள் மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அமைய போகுது. ஸோ அந்த 3 monthsக்கு முன்னாடி நீங்கள் வேலை தேடுங்க, கண்டிப்பாக கிடைச்சிரும். அது கூட கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சீனியர்ஸ் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலியமாக வேறு பக்கம் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும்ல. அவங்களோட ஒரு சின்ன கைடன்ஸ் இருக்கும். நீ இந்த இடத்துல தேடு, உனக்கு வந்து கிடைக்கும், இந்த இடத்துல அப்ளை பண்ண உனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இப்போ இருக்கிற இடத்துல 100% நீங்கள் லாங் டைமுக்கு இருக்க மாட்டீங்க. அது என்ன பாலிடிக்ஸ் நடந்தாலும் நீங்கள் அதில் மைண்டில் போட்டுக்க வேணாம். இது உங்களுக்கு செட் ஆகாது, லாங் டைமில் இருக்க முடியாது. ஸோ 3 monthsல மாறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த சர்ச்சை நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட 3 monthsல வந்து கண்டிப்பாக மாறிடுவீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். புதுசாக கிடைச்சி போகிற வேலை கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, ஸோ இதுதான் இவங்களோட ஆன்சர். பர்ஃபெக்டாக கார்ட்ஸ் நமக்கு இதுக்கு அதுன்னு பயங்கர தெளிவான ஆன்சர்ஸை கொடுத்துரும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைக்கு மாறினாங்க அப்படின்னா நல்லது நடக்கும், ஸோ நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இவங்களுக்கு கார்டு எப்படி வந்துச்சு? ஸோ எதை வச்சு நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி? இன்னொரு விஷயம் என்னென்னா, கார்டு வந்து நமக்கு ஒரு 50% ஆன்சர்ஸை கொடுத்துரும். 50% இன்ட்யூஷன்ஸும் ஆன்சர்ஸ் கொடுக்கும். இன்ட்யூஷன்ஸ் வந்து திடீர்னு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ப்ராப்பரான டெய்லி ப்ராக்டிஸில் இருக்கப்போ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுவும் க்ரியேட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ பயந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். இது என்னென்னா டெத் கார்டு வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இது வந்து டெத் கார்டு. ஸோ இந்த டெத் கார்டை நீங்கள் பார்த்தோன்னே இது என்னது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் இதுக்கான ஆன்சர் டெத்துனா அப்படி தப்பான ஆன்சர் கிடையாது. நம்ம பயந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்குண்டான டீப்பர் மீனிங் வந்து அந்த மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். அந்த உருவாகிற மாற்றம் நல்ல மாற்றம் தான். ஓகே. ஸோ ஒரு புது சேஞ்ச் வந்து கிடைக்கிறதுக்கான பதில் தான் பதில். அது ஒன்று மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே பாருங்கள். இது ரொம்ப இதை பார்த்தாலே டிஃபிகல்ட்டிஸ் இருக்க மாதிரி இருக்குல்ல. ரொம்ப ஃபுல்லாக ஸ்வாட்ஸு, சோகம், கவலை எல்லாம் மூடி மறைச்சி போகிறது. ஸோ இப்போ இருக்கிற இடத்துல வந்து இவங்க என்ன விதமான இவங்களோட பாயிண்ட்ஸ் அந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் எதுவுமே யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க மேலே தப்பே இல்லைனாலும் இவங்க மேலே போடுற பழி, இவங்க மேலே வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் கூட பெருசாக இருக்கிற அளவுக்கு ஆகிறது, இதெல்லாம் இப்போ இருக்கிற இடத்துல நடக்கக்கூடியது. இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி, அதோட ஆன்சர்ஸ் தான் இது. ஸோ இவங்க வந்து இந்த இடத்துல இருக்காங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்லி பணம் மட்டும்தான் எனக்கு தேவை, நான் என்ன வேணாலும் என்னை எப்படி வேணாலும் அடிங்க நான் தாங்கிக்குவேன் அப்படின்ற அளவுக்கு இது இருந்தால் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். பட் இவங்க இருக்கவும் மாட்டாங்க, கண்டிப்பாக வெளியே வந்துடுவாங்க. ஸோ வெளியே வரக்கூடிய டைம் வந்து இந்த எடுத்த பேட்டர்ன்லேயே ரொம்ப பாசிட்டிவ் கார்டாக வந்திருக்கிறது த ஹெர்மிட். ஸோ இது இருக்கிறதுலே சூப்பர் பெட்டர் கார்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாற்றத்துக்கு அப்புறம் லாஸ்ட்டில் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, போகிற வேலையாவது எனக்கு நல்லா இருக்குமான்னு. இருக்கிறதுலே அதுதான் பாசிட்டிவாக இருக்குது இப்போ பார்த்த ரீடிங்லேயே. ஸோ அப்போ போகிற வேலை அவங்களுக்கு சூப்பராக அமையும். அதில் வந்து லாங் டைமில் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயும் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் பொசிஷனுக்கு இருக்குது, இப்போ இருந்ததை விட நெக்ஸ்ட் லெவல் பொசிஷனுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸும் பெட்டராக இருக்குது. ஓகே மேம். ஸோ இன்னொரு நேயர் பார்த்துடலாமா? ஓகே. இந்த மாதிரி இது கம்ப்ளீட்டு தெளிவாக ஒரு இன்னர் ஆன்சர்ஸை கூட எடுத்து மீனிங் கொடுக்கறது தான் டாரட் ரீடிங். ஓகே. ஸோ ஓகே. உங்கள் பேருமா? என் பேர் பார்வதி பிரியா. ஓகே. என்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஹஸ்பண்ட் வந்து அப்ராட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு ஆஃபர் வந்து சவுதியில இருந்து வந்திருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் கண்ட்ரின்றதுனால எங்க சைடு ஒத்து வரல. ஓகே. ஸோ வேற கண்ட்ரிஸ் வந்து என்ன மாதிரி கண்ட்ரிஸ் அவர் ட்ரை பண்ணலாம், எப்போ ஆஃபர் வரும் அப்படின்னு கேட்கலான்ட்டு தான். இப்போ டைம் அவருக்கு ஓகேவா ஷிஃப்ட் பண்றது ஃபேமிலியோட கேட்கலான்ட்டு. உங்க நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்ல வேணும். ஹலோ ஹலோ, நான் பாக்யா அசோக் பேசுறேங்க. குட் ஆஃப்டர்நூன் மேம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்க ரேக்கி ஸ்டூடெண்ட் தான், நான் ரேக்கி லெவல்ல முடிச்சிருக்கேன். அப்படியா? ஓகே ஓகே, சூப்பரா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே மேம், தேங்க் யூ. இப்போ யாருக்கு பார்க்கணுங்க? ஹஸ்பண்ட்காக பார்க்கறோம் மேம். ஓகேங்க. அவர் பேர் என்னங்க? எம் சரவணன். அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/5/1986. 5/5/1986. பிளேஸ் ஆஃப் பர்த் எதுங்க? பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கரூர், தமிழ்நாடு. ஓகேங்க.
உங்கள் பேர் என்னங்க? என் பேர் பார்வதி பிரியா. ஓகேங்க. சரி, இவருக்கு வந்து இப்போ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? இப்போ வந்திருக்கிறது உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கல, அதனால நீங்களே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஸோ திருப்பி எப்போ இதுக்கான வாய்ப்பு வரும்னு கேட்குறீங்க? ஆமா, எந்த மாதிரி கண்ட்ரீஸ் கிடைக்கும் அப்படின்னு. ஓகே, ஒரு நிமிஷம் டேட் கால்குலேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வேண்டான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கல்ல, அது இப்போதான் ரீசெண்டா ஒரு 3 days முன்னாடி வந்து. ஓகே. ஸோ அது வேண்டான்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கல்ல, ஸோ மேக்ஸிமம் 5 days. ஓகே, பிரச்சனை இது பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் 5 of wands வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ 5 of wandsனாலே பிரச்சனை. அது வந்து நீங்கள் இப்போ எடுத்திருந்தீங்கன்னாலும் செட் ஆகாது. அது இவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாது. நீங்கள் வேண்டான்னு சொன்னது தான் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் ஆயிருக்கு. அது வந்து மீறி நீங்கள் போயிருந்தீங்கன்னா அது பிரச்சனை இருக்கும். அது 5 மாதத்தில் திருப்பி அவராக வந்துருவார், செட் ஆகாது அவருக்கு. ஸோ நீங்களே அது வைஸ் டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக அவரோட தாட்ஸும் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இவருக்கு வந்து கண்டிப்பா அவரு போனாலும் இருக்க மாட்டாருங்க. போனாலும் 5 மாசத்துல வந்துருவாரு திருப்பி. அவரெல்லாம் அப்படியே இன்ட்ரெஸ்ட் அப்படியே போன வேகத்துல அவருக்கு மாறும். நீங்க சொன்னதுதான் சரின்னு வருவாரு. அவர் எல்லாமே உங்களோட பேச்சு அவரு கேட்பாரு, கண்டிப்பா கேட்காமலும் இருக்க மாட்டாரு. நீங்க ரொம்பவும் டார்ச்சர் பண்ணி அவரை மாத்தணும்னு அவசியம் இல்ல. அவரே வந்து ஒரு நல்லவர் தான் அவரு. அதெல்லாம் salary கம்மியா தான் வந்தது. சோ அதனாலே நாங்க அதை சூஸ் பண்ணல. போறதுக்கு அது செட் ஆகாது. அது செட் ஆகாதுங்க. அது லாங் டைமுக்கும் அவருக்கு அமையாது. அது சும்மா வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணின்ற மாதிரி நடுவில் ஒரு க்ரோத்தையே வந்து கெடுத்து விடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது விட்டுருங்க. இப்போ வந்து அவருக்கு எப்போ நெக்ஸ்ட்டு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்டாக பார்த்தா இந்த இயரோட எண்டில் தான் வந்து அவருக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெட்டராக அமையும். ஸோ அது வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறது தான் இவருக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த ஒரு 9 months ஆகுது, அட்லீஸ்ட் 9 monthsக்கு அப்புறம் பார்க்கறது தான் இவருக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக அமையும். ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸும் வந்து இவருக்கு அமையும். ஸோ ஃபேமிலியோட பாண்டிங்கும் வந்து இதில் வந்து குறையாது. நீங்கள் பாருங்கள் இதையும். ஸோ இந்த 9 monthsன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். பட் அந்த 9 monthsக்கு மேலே பிளான் பண்ணுறது குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்கும், இல்லை அவர் அடிக்கடி வந்து குடும்பத்தோட பாண்டிங் வந்து குறைஞ்சிடாது. ரொம்ப 2 வருஷமாக அங்கே போனார், வேலை செய்கிறாரு, இது பண்ணலை, அது ஃபினான்ஷியலியும் வந்து ஒன்றும் செட் ஆகலை, அங்கே இருந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் எல்லாருக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறது வந்து இந்த டைம் பீரியடு. ஸோ அவர் தாராளமாக போகலாம். நீங்கள் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ணுறது வந்து ஜெர்மனி, கனடா, அப்புறம் வந்து USA, UK அந்த மாதிரி. ஓகேங்க. இவருக்கு வந்து யுஎஸ்ஏவும் கனடாவும் பெட்டராக இருக்குது. ஸோ இவருக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு கனடா வந்து இவருக்கு இன்னும் ஃபேவர் பண்ணும். யுஎஸ்ஏவும் இவருக்கு கொஞ்சம் லாங் டைம். அகைன் பாருங்கள், இப்போ 9 months சொன்னோமா, ஸோ அந்த 8-9 months இப்போ சொன்னதும் வந்து இது 2 தான் இருக்கிறதுலே ரொம்ப பாசிட்டிவ் கார்டு. ஸோ ஸ்ட்ரென்த் கார்டும் ஜஸ்டிஸ் கார்டும் உங்களுக்கு வந்திருக்கு. அதோட மேலே பாருங்கள் 9 and 8 தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்த மெசேஜ்லேயும் வந்து அந்த 8 to 9 monthsக்கு அப்புறம் போனால் தான் ஃபேவரபுளாக இருக்கும் இந்த இயர் எண்டில். ஸோ உங்களுக்கு நீங்கள் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தடங்கள் வந்துச்சுனாலும் பரவாயில்ல, நீங்கள் அகைன் வெயிட் பண்ணி யூஎஸ் கனடாக்கே ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்து இவருக்கு சூப்பராக அமைஞ்சிரும். அது கிடைக்கிற வேலையும் ரொம்ப பிளஸ்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ளோ அந்த இடத்துல இருக்கும். பண வரவுலையும் சரி இருக்கு, கண்டிப்பாக இருக்குது, 100% இருக்குது. ஓகே.
இதுக்கு ஓகே. அதான் சரி இப்போ ஆஃபர் வந்துட்டு இருக்கு, அது சூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு டயலமால இருக்காரு. ஸோ அதனால தான் சரி உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 9 months வெயிட் பண்ணி வர ஆஃபர் நம்ம எடுத்துக்கலாம். ஆமாங்க. இப்போ வந்து ஆஃபர் வரது நீங்க பாருங்க, விடலாம் வேண்டாம், எதுவுமே வந்தது. ஆனாலும் அது வந்து டிலே ஆகும். நீங்க வந்து கிளம்பி போறது அந்த 9 months பீரியட்ல தான் நீங்க அந்த போற மாதிரி இருக்கும். கிளம்பி போற மாதிரி ஸோ அதனால நீங்க வந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பட் அங்க போறது வந்து 9 monthsல தான் போற மாதிரி இருக்கு. ஆயிடும், அந்த டைம் வந்து கண்டிப்பா ஆயிடும். ஓகே ஓகே. இந்த அக்டோபர் மந்த் டைம் பீரியட்ல உங்களுக்கு அப்படியே ரொம்ப ஃபேவர் ஆயிக்கும், செப்டம்பர் அக்டோபர் மந்த் எல்லாம். ஸோ நீங்க சர்ச் பண்றது பாக்குறதெல்லாம் இப்ப இருந்து பண்ணுங்க, அதெல்லாம் எதுவுமே பிரேக் பண்ண வேண்டாம். நீங்க பண்ணி கிடைக்கிறது அந்த ஏன்னா வந்து இவருக்கு வந்து அந்த வெளிநாடு போற அமைப்பு அந்த மந்த்ல தான் இருக்கு, அக்டோபர்ல இருந்து. ஸோ அப்போ வந்து இவருக்கு நல்லா இருக்கு. அதுக்கு மேலே நீங்கள் வேற ரெய்கி பண்ணுறீங்க, இது இன்னும் நம்ம டிலே ஆகுது, இன்னுமே கொஞ்சம் உங்களால் பெட்டராக பண்ண முடியும். ஓகே. அதனால தான் வந்து பார்த்தீங்களா இவங்க ரெய்கி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பிளான்ல தான் வந்து அவரோட இதே மாற்றிருக்காரு. ரொம்ப தேர்ட் ஐ சக்கரெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறப்போ நீங்கள் முடிவு எடுக்கிற விதம்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு ரொம்ப அமைஞ்சு வந்துடும். ஓகே ஓகேங்க. ஓகேங்க, ஓகே. தேங்க்யூ தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து வந்துருச்சு. ஸோ அவங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரேக்கி கத்திட்டு இருக்காங்க. அவங்க எனக்கு தெரியல, அவங்க சொல்லி தான் தெரியுது ஸ்டூடெண்ட்னு. ஸோ கற்றுட்டு இருக்காங்க போல். அப்படி ரேக்கி கற்றுருக்கப்போ சக்ராஸ் பேலன்ஸ் ஆகும், இவங்களுக்கு அந்த இன்ட்யூஷன்ஸ்லாம் பெட்டராக கிரியேட் ஆகும். இது நமக்கு வேணும் வேண்டாம் போக வேணாம் அப்படின்னு கூட அவங்க ஹஸ்பண்டும் கேட்பாரு, இவங்க சொல்கிறத வந்து புரிஞ்சுக்குவார். சிலர் வந்து அடமெண்ட்டாக நான் எனக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. அவங்க ஃபேமிலியை ஒத்துசைவோட தான் இருக்காரு, அதை ரொம்ப அமைஞ்சு தான் இருக்காரு. ஸோ இவங்களோட பிளான்ஸ் எல்லாம் அவரும் மனசு தெளிவாக வச்சு கேட்டுக்குவார். ஏன்னா அவர் மனசில் நான் வந்து போகணும்னு ஆசைப்பட்டேன், இவன் வேண்டான்னு சொன்னான்னு கோவிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரியும் அவருக்கு இருக்காது. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் அவரோட எனர்ஜியும் வந்து இதில் காமிச்சது. இப்போ இவங்க வந்து அமெரிக்கா இல்லைன்னா கனடா, இந்த 2 கண்ட்ரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எதை வச்சு இவங்க இந்த 2 கண்ட்ரிக்கு போனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் கிடைக்கும், ஸோ அங்கே ஸ்டேபிளாக இருப்பாங்க, அதுவும் ஃபேமிலியோட மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எதை வச்சு இவங்களுக்கு இந்த 2 கண்ட்ரி சூட் ஆகும் அப்படின்றது? நான் அந்த 4 கண்ட்ரிக்குமே உண்டான கார்ட்ஸ் தான் எடுத்து பார்த்தேன். அந்த 4ல் கம்பேரிட்டிவ்லி இது 2 அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது மாதிரி அதுக்குண்டான 2 கார்டு தான் இருக்கிறதுலே மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ். மேஜர் ஆர்கானா கார்ட்ஸ் வந்து இருக்கிறதுலே ஸ்ட்ராங் ஆன்சர். நம்ம 10 கார்டு எடுத்தாலும் அதில் மேஜர் ஆர்கானான்னு ஒரு பேட்டர்ன் இருக்குதுல்ல, அதோட கார்டு கொடுக்குற ஆன்சரை தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ அது 2க்கும் வந்தது மேஜர் ஆர்கானா, அதுவும் ரொம்ப 2ம் பாசிட்டிவ் கார்டு. ஸோ அதனால ஆப்வியஸாக அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு. ஓகே. சரி, இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சந்தேகங்களுக்கு இந்த ஒரு நேர்காணலில் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் அண்டு அவங்களுக்கான பரிகாரங்களும் வந்து ரெமெடி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை இந்த விஷயம் ஒரு பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு மாற்றம் கிடைக்கக்கூடியதான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற. ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.